டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 41வது வீடியோ. இந்த வீடியோலையும் சில முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். அவற்றுக்கு தமிழ் அர்த்தமும் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான வார்த்தைகள், அடிக்கடி ஆங்கிலத்தில் பயன்படக்கூடிய வார்த்தைகள். இது மாதிரி வார்த்தைகளை கற்று வைத்து கொண்டாலே ஆங்கிலம் நன்றாக வாசிக்க முடியும். இந்த வீடியோவில் கடைசி பகுதியில் உங்களுக்கு உச்சரிப்புகளை தர இருக்கிறேன். உச்சரிப்பு எழுத்துக்களோட அந்த உச்சரிப்புகளை சொல்லித்தர இருக்கிறேன். இப்போது இந்த பாடத்தை பார்க்கலாம். இந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்க வாசிக்க நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பி, தேனி. ப்ரீஸ், குளிர்ந்த காற்று. சீஸ், பாலாடை கட்டி. சீக், கன்னம். டீப், ஆழமான. ஈல், விலாங்கு. விலாங்கு மீன், சரியா? இது விலங்குன்னு போட்டிருக்குது, விலாங்கு மீன். ஃபீட், பாதங்கள். ஃபீல், உணர்ந்துகொள். ஃபீஸ், கட்டணம். கிரீன், பச்சை. ஹீல், குணப்படுத்து. ஹீல், குதிங்கால். ஜீப், ஜீப் வண்டி. கீப், வைத்திரு. கீன், மிகுந்த அக்கறை. நீல், முழந்தாளிடு. மீட், சந்தி. நீட், தேவை. நீம், வேப்பம், வேப்பமரம் போன்றவை. அந்த வேப்பமரம் நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பீப், சிறு துளை வழியாக பார். அதாவது ஒளிந்து கொண்டு ஒரு துளை வழியாக அப்படி எட்டி பார்ப்பது, மற்றவருக்கு தெரியாமல் பார்க்கறது தான் பீப் அப்படின்னு அர்த்தம். பீஸ், பட்டாணி. பீல், தோலுரி. ரீட், நாணல் தண்டு. ரீல், ஃபிலிம் சுருள். டீத், பற்கள். வீல், சக்கரம். ட்ரீ, மரம். வீப், அழுதல். வீடு, களை. பயிர்கள் நடுவில் களை முளைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? வேறு சில தாவரங்கள், நமக்கு பயனில்லாத செடிக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய தாவரங்கள், அதை தான் நம்ம களை அப்படிங்கிறோம் தமிழில். ஆங்கிலத்தில் வீடு. வீக், வாரம். புஷ், தள்ளு. புட், வை. குட், நல்ல. ஹுக், கொக்கி. நுக், மூளை. புல், இழு. ஷுட், செய்ய வேண்டும். டு, அதற்கு. வுட், மரம். உல், கம்பளி. சூ, மெல்லு. வாயில் எதையா போட்டு மெல்றோம் இல்லையா? அதுதான் சூ. சூஸ், தேர்ந்தெடு. க்ளூ, விவரக்குறிப்பு. கூல், குளிர்ச்சியான. ஃப்ளூயிட், திரவம். ஃப்ளூட், புல்லாங்குழல். ஃபூல், முட்டாள்.
கூஸ், கூஸ் வாத்து, அது ஒரு விதமான வாத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஜூஸ், பழச்சாறு. லூப், சுற்று. லூஸ், தளர்ந்த. லூட், கொள்ளை பொருள். கொள்ளை அடிப்பதையும் லூட் அப்படின்னு சொல்கிறோம். கியூப், கனசதுரம். கியூட், அழகான சிறிய ஒரு பொருள், சின்னதாக அழகாக இருந்துச்சுன்னா அதை கியூட் அப்படிங்கிறோம். டியூ, பனித்துளி. ஃபியூ, சில. நியூ, புதிய. நியூஸ், செய்தி. கியூ, வரிசை. டியூப், குழாய். டியூன், இசை அமைப்பு. அடுத்தது இந்த பக்கத்திலிருந்து அதே வார்த்தைகள் தான் திரும்ப பார்க்க போகிறோம். நடுவில் அந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் பார்க்குறோம். சரியா? ஐபிஏ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐபிஏ ஆல்ஃபபெட். அந்த சிம்பல், இது ஓசையை குறிக்கக்கூடிய அந்த சிம்பல். அதனால தான் அந்த 2 சாய்வு கோடுகளுக்கு நடுவில் அதை கொடுத்துருக்குறோம். இந்த வார்த்தை இருக்குது, உச்சரிப்பு எழுத்து இருக்குது. இந்த உச்சரிப்பு எழுத்தை வச்சு அது என்ன, அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்னன்னு சொல்லிடலாம். தமிழ் அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் நடுவில் இருக்கிற அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை வைத்து வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே போகிறேன் நான். ஓகேவா? ரைட்டு. இது தனித்தனி எழுத்தாக முன்பு நான் வாசித்து காட்டினேன். தனித்தனி உச்சரிப்பு எழுத்தையும் வாசித்து காட்டினேன். அது பழைய வீடியோக்களில், இதுக்கு முந்தைய வீடியோக்களில் இருக்கும். சரியா? இப்பொழுது நீங்கள் ஓரளவு கற்று தேர்ந்திருப்பீர்கள். அந்த வீடியோலாம் பார்த்ததுனால உங்களுக்கு அதில் பயிற்சி ஆயிருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பை நேரடியாக வாசிச்சுட்டு போகிறேன். பி, ப்ரீஸ், சீஸ். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் சு அப்படிங்கிற சிம்பிள். அதனால தான் சீஸ் அப்படிங்கிறோம். சீக், டீப், eel, feet, feel, fees, green, heel, heel. 2 வார்த்தைகளுக்கும் அதே உச்சரிப்பு தான். ஜீப், இந்த உச்சரிப்பு ஜ அப்படிங்கிற உச்சரிப்பு. அதனால இது ஜீப். கீப், கீன், நீல், மீட், நீட், நீம், பீப், பீஸ், பீல், ரீட், reel, teeth, wheel, tree, weep, weed, week. இப்போ இதெல்லாம் உ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். புஷ், இந்த சிம்பல் இருந்ததுன்னா அது ஷ். சரியா? இது உ. புட், குட், ஹுக், நுக், புல், ஷுட், டு, வுட், wool. இந்த உச்சரிப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊ என்ற நெடில் ஓசை. இதில் ஒரு வார்த்தையில் ஊ என்ற நெடில் ஓசை இருக்குது. மற்றதெல்லாம் ஊ அப்படிங்கிற ஓசை தான். இதில் எல்லாமே அந்த ஊ என்ற நெடில் ஓசை. இப்போ நான் வாசிக்கிறேன். சூ, சூஸ், க்ளூ, கூல்,
fluid, flute, fool, goose, juice, loop, loose, loot, cube, cute, due, few, new, news, queue, tube, tune. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பாடம் மிகவும் எளிமையான பாடம். இதில் ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுவும் அடிக்கடி ஆங்கிலத்தில் பயன்படக்கூடிய வார்த்தைகள். அதனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த வார்த்தைகள் அர்த்தத்தோடு கொடுத்துருக்குறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். பெட், பந்தயம் கட்டுதல். பெட், கட்டில். பெட்டர், மற்றொன்றை விட சிறந்தது. பெக், பிச்சை. பெகர், பிச்சைக்காரன். பெஞ்ச், பெஞ்ச் என்றால் உட்காரக்கூடிய பெஞ்ச். பெல், மணி. பெஸ்ட், மிகச்சிறந்த. பிரெட், பிரெட் ரொட்டி. பிரெத், அகலம். டெப்த், ஆழம். டெட், இறந்த. டெட், கடன். இதில் இந்த பி என்ற எழுத்து உச்சரிக்கக்கூடாது. சரியா? டிஇடி இருந்தால் எப்படி இருக்கும்? டெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் உச்சரிக்கணும். சரியா? அடுத்தது டெக், கப்பலின் மேல் தளம். டென், குகை. டெஃப், செவிடு. டெத், மரணம். டெஸ்க், சாய்வு மேஜை. பள்ளிகளெல்லாம் நம்ம டெஸ்க் இருக்கு இல்லையா? அதுதான். எக், முட்டை. எட்ஜ், விளிம்பு. என்டர், நுழை. ஒரு வாசல் வழியாக நுழைவது, அதெல்லாம் நம்ம என்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஃபெட்ச், சென்று எடுத்து வருதல். பிரிங்னா கொண்டு வருதல். ஃபெட்ச்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருது, அதான் ஃபெட்ச். ஃபெல், விழுதல். ஃப்ரெஷ், புதிய மெருகு கலையாத. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்களே, காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது புதுசாக இருக்குது, அது வாடி போகலை அப்படின்னு அர்த்தம். கெட், பெரு. ஜெம், ரத்னக்கல். நம்ம வைரம், வைடூரியம், கோமேதகம் போன்ற கற்கள், மரகதம் போன்ற எல்லா கல்லும் நம்ம ரத்னம் அப்படின்னு பொதுவான வார்த்தையில் சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஜெம் என்று பொதுவான வார்த்தையில் சொல்கிறாங்க. ஜென்டில், மென்மையான. ஹெட், தலை. ஹெட்ஜ், முட்புதர். ஹென், கோழி. ஹெல், நரகம். ஜெட், ஜெட் விமானம். கெட்டில், கெட்டில் அதாவது தண்ணி கொதிக்க வைக்கிற கெட்டில். லெட், அனுமதி. லெட்டர், கடிதம். லெக், கால். லெமன், எலுமிச்சை. லெவல், மட்டம். லெஸ், குறைவு. மெட், சந்தித்தார். மென்,
மனிதர்கள். நெட் வலை, நெக் கழுத்து, நெஸ்ட் பறவை கூடு. பறவை கூடு கட்டுது இல்லையா, அதை தான் நம்ம நெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மரத்து மேலே கட்டுது இல்லையா அது. பெட் வளர்ப்பு பிராணி. பெக்கு கொத்துதல், இந்த கோழியெல்லாம் கொத்துது இல்லையா, அதை நம்ம பெக் அப்படிங்கிறோம். பென் பேனா. பெஸ்ட் பயிரை கெடுக்கும் பூச்சி. ரெஸ்ட் ஓய்வு. செட் அமைத்தல். செல் விற்பனை செய். சென்ட் அனுப்பு. 10 10. டென்ட் கூடாரம். டெல் சொல். டெஸ்ட் சோதனை. வெப் சிலந்தி வலை. வெட் ஈரமான. வென் எப்பொழுது. வெல் கிணறு. வெல்டு பற்ற வைப்பு, இந்த இரும்பு அலுமினியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அதுதான். வெஸ்ட் மேற்கு, மேற்கு திசை. எட் இன்னும். எஸ் ஆம். எல் கத்து. எல்லோ மஞ்சள் நிறம். சரியா? இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களும் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஐபிஏ லெட்டர்ஸ். அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு ஓரளவு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் அதை கற்றுக் கொடுத்துருக்குறேன், தெரியும் ஓரளவு. இருந்தாலும் உங்களுக்கு இதை புரியும். இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தையினுடைய உச்சரிப்பை நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அது 2 சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுப்பாங்க. இது இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷில் உள்ள டிக்ஷனரிகள், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை மறுபடியும் பார்க்கலாம். இங்கே நான் வாசிச்சுட்டு போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையும் வாசிச்சிட்டேன், அர்த்தமும் வாசிச்சிட்டேன். இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை வச்சு அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டே போகிறேன். நீங்கள் அதுக்கும் திரும்ப சொல்லலாம். நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பெட் பெட். அப்போ இந்த நடுவில் போட்டிருக்க அந்த சிம்பிள் இது ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டர். பெக் beggar. Bench. Bell. Best. Bread. Breadth. Depth. Dead. Debt. Deck. Den. Deaf. Death. Desk. Egg. Edge. Enter. Fetch. Fell. Fresh. Get. Gem. Gentle. Head. Hedge. Hen. Hell. Jet. Kettle. Let. Letter. Leg. Lemon. Level. Less. Met. Men. Net. Neck. Nest. Pet. Peck. Pen. Pest. Rest.
set, sell, send, ten, tent, tell, test, web, wet, when, well, weld, west, yet, yes, yell, yellow. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த பாடங்கள் மிகவும் முக்கியமானவைகள். ஆங்கிலத்தில் அதிகம் பயன்படும் வார்த்தைகளை நாங்கள் சரியான உச்சரிப்புடன் தருகிறோம். உங்களுக்கு அதனுடைய அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் கடைசியில் உச்சரிப்பு எழுத்துக்களையும் தருகிறோம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். இப்போ இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கெயின் பிரம்பு, கேஸ் பெட்டி, கேவ் குகை, செயின் சங்கிலி, சேஞ்ச் மாற்று, சேஸ் துரத்து, டேம் பெண், டேட் நாள் அல்லது தேதி, டே பகல் அல்லது கிழமையை நம்ம டே அப்படிங்கிறோம். சண்டே மண்டே அது மாதிரி. எயிட் எட்டு, ஃபேஸ் முகம், ஃபெய்டு மங்குதல், ஃபெயில் தவறுதல், ஃபெயிண்ட் மயங்குதல், அதாவது மயக்கம் போட்டு விழுறது. சரியா? அதுதான் நம்ம ஃபெயிண்ட் அப்படிங்கிறோம், ஒரு மயக்க நிலைமைக்கு போகிறது. ஃப்ரேம் சட்டம், கெயின் லாபம் அடைதல், கேம் விளையாட்டு, கேட் நுழைவாயில் கதவு. ஒரு வீட்டில் பல கதவுகள் இருந்தாலும் முதல்ல இருக்கிற அந்த நுழைவாயில் கதவு பெரும்பாலும் அது இரும்பில் கிரில்லாம் இருக்கும். அதுதான் நம்ம கேட் அப்படிங்கிறோம். கேஜ் அளவிடும் கருவி, கிரேடு தரம், கிரெயின் தானிய மணி, கிரேப் திராட்சை. அடுத்த பக்கம். கிரேட் பெரிய அல்லது சிறந்த, மிக உயர்வான அல்லது மிக எல்லாத்துலேயும் மிக சிறந்த அப்படின்னு. கிரே சாம்பல். இந்த வார்த்தை அதாவது சாம்பல் நிறத்தை குறிக்கக்கூடியது. இந்த கிரே என்ற வார்த்தை இது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். அமெரிக்கன் ஸ்பெல்லிங் GRAY வரும். சரியா? சில சமயம் இந்த ஏ போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னது இது சாம்பல் நிறம் அப்படின்னா GREY தானே, ஏன் GRAY போட்டிருக்காங்கன்னு யோசிப்பீங்க. அது அமெரிக்கன் ஸ்பெல்லிங். அமெரிக்கர்கள் அந்த ஸ்பெல்லிங்கை பயன்படுத்துகிறாங்க. ஹெயில் உயர்த்து அல்லது பனிமழை. சரியா? யாரோ ஒருத்தரை நம்ம புகழ்கிறோம், வாழ்க வாழ்கன்றோம் இல்லையா, அதுதான் ஹெயில் அப்படிங்கிறது. பனிமழை பனிக்கட்டி மழையாக பெய்யுது இல்லையா, அதையும் ஹெயில் அப்படிங்கிறாங்க. ஹே வைக்கோல். சரியா? வைக்கோல் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹேய் அப்படிங்கிறாங்க. ஜெயில் சிறை, சிறைச்சாலை அதெல்லாம். லேம் முடமான, அதாவது நடக்க முடியாத. லேட் தாமதமான. லேத் இரும்பு கடைசல் கருவி. இரும்பு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு சில ஒர்க் இருக்குது, அந்த இயந்திரங்கள் இருக்குது, அந்த கருவி தான் லேத் அப்படிங்கிறோம். மெய்டு பணிப்பெண். மேய்க்கு செய். மே ஒருவேளை. நெயில் ஆணி நகம், ரெண்டுத்தையும் நெயில் அப்படின்னு தான் சொல்கிறோம். நெய்ம் பெயர். பேஜ்
பக்கம். பெயில் வாளி. நம்ம பக்கெட்ன்றோம் இல்லையா, பக்கெட்னாலும் கரெக்ட் தான், பெயில்னாலும் கரெக்ட் தான். பெயின் வலி. பெயிண்ட் வர்ணம். பெயில் மங்கலான. பேப்பர் காகிதம். பேஸ்ட் பசை. பே பணம் செலுத்து. பிளெயின் அலங்காரமற்ற. இப்போ இந்த உச்சரிப்பெல்லாம் ஏன்னு தானே உச்சரிக்கணும், நான் ஏன் ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய உச்சரிப்பு அதுதான். அவர்கள் அந்த விதமாக தான் உச்சரிக்கிறாங்க. சரி, அடுத்துள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். ப்ளே விளையாடு. ப்ரே வணங்கு. ப்ரே இறை. அதாவது ஒரு விலங்குக்கு இரையாகக்கூடிய இன்னொரு விலங்கை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரே அப்படிங்கிறோம். இரையாகக்கூடிய விலங்கு, உண்ணப்படும் விலங்கு அல்லது வேட்டையாடப்படும் விலங்கு. ரேஸ் வேகப்பந்தயம். ரெயில் தண்டவாளம். ரெயின் மழை. ரைட் விலை வீதம். ரே ஒளிக்கதிர். ரெயின் அரசாளுதல். இதையும் ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும், மழையும் ரெயின் தான் சொல்லணும், ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான். சேஃப் பாதுகாப்பான. செயின்ட் துறவி. செயில் விற்பனை. சேவ் பாதுகாப்பான அல்லது பாதுகாத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். சே சொல். ஸ்கேல் அளவுகோல். ஷேடு நிழலான. ஷேக் குலுக்கு. ஸ்பேஸ் இடைவெளி. ஸ்டேட் நிலை. டேபிள் மேஜை. டெயில் வால். டேக் எடு. அடுத்த பக்கம். டெயில் கதை. டேப் நாடா. டேஸ்ட் சுவை. வெயின் வீண் வீணான அப்படின்னு அர்த்தம். வேக் விழி விழித்து எழு அப்படின்னு அர்த்தம், தூக்கத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். வேஸ்ட் வீண். வே வழி. இப்பொழுது நம்ம உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த உச்சரிப்பும் பார்த்துட்டே வரலாம். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தா இந்த உச்சரிப்பு வரும், ஈயும் ஐயும் சேர்ந்த மாதிரி. அது ஏய், இது இது ஏ, இது ஈ. ஏய். சரியா, எல்லாத்துலேயுமே ஏய் ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும். சரியா, நீங்கள் ஏன்ற உச்சரிப்பு தமிழில் நெடில் எழுத்து இருக்கு இல்லையா, ஏ அந்த உயிரெழுத்து, அந்த உச்சரிப்பு நினைப்பீங்க. ஆனால் உண்மையான உச்சரிப்பு ஏய் அப்படிங்கிற உச்சரிப்பு. கெயின் கேஸ். கேவ் செயின். சேஞ்ச் சேஸ். டேம் டேட். டே. எயிட். ஃபேஸ் ஃபேட். ஃபெயில் ஃபெயிண்ட். ஃப்ரேம். கெயின் கெயின். கேட் கேஜ். கிரேட் கிரெயின். கிரேப் கிரேட். கிரே. ஹெயில் ஹேய். ஜெயில். லேம் லேட். லேத். மேட் மேக். மெய். நெயில்.
name, page, pale, pain, paint, pale, paper, paste, pay, plain, play, pray, pray, race, rail, rain, rate, ray, rain, safe, saint, sail, save, say, scale, shade, shake, space, state, table, tail, take, tail. இங்கே வந்து லேசாக அப்படிங்கிற உச்சரிப்பு அது ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இது உச்சரித்தாலும் உச்சரிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. சரியா? டேபிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டேபிள் அப்படின்னு சொல்லலாம். டேப், டேஸ்ட், வெயின், வேக், வேஸ்ட், வேய். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அநேகர் எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த வரிசையில் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இப்போ இது 44வது வீடியோ. கடந்த சில வீடியோக்களை பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிலர் முதல் வீடியோவிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அழகாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரியாக எனக்கு அவங்களும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ என்னுடைய மகன் வகுப்பில் நல்லா ஆங்கிலம் வாசிக்கிறான், ஆசிரியர்களே ஆச்சரியப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க உண்டு. இந்த பாடமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் தவறாமல் முழுமையாக பாருங்கள். சீக்கிரத்திலே ஆங்கிலம் நீங்கள் வாசிக்க கற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நம்ம பாடத்தை துவக்கலாம். இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே விதமான உச்சரிப்பு வரும். சரியா? எல்லாத்துலேயுமே ஐ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு இருக்குது எல்லா வார்த்தைகள்லையுமே. அதை மொத்தமாக படிக்கும்போது உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிரும். இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற உச்சரிப்பு எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி அவற்றையும் வாசித்து காட்ட போகிறேன். இப்போது நான் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நீங்களும் திருப்பி சொல்லணும். சரியா? இப்போ நான் படிக்கிறேன். பை, அதனால். பை, விலைக்கு வாங்கு. ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். க்ரை, அழுதல். அழுதுன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. டைஸ், பகடைக்காய். இந்த பகடைக்காயில் சில சதுரமாக இருக்கும். சரியா? ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஒரு விதமாக புள்ளிகள் இருக்கும். 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளின்னு அப்படி இருக்கும். 6 பக்கங்களை உடையது. அதுதான் நம்ம டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ, கண். ஃபைல், கோப்பு. ஃபைனல், கடைசி. ஃபைன், நன்றாக. கிளைடு, வழுக்கி செல் அல்லது வழுக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை தருகிறது. கைடு, வழிகாட்டி. ஹைடு, ஒளிந்துகொள் அல்லது ஏதோ ஒன்றை ஒளித்து வை அப்படின்ற அர்த்தத்தையும் இது தருகிறது. ஹை, உயர்ந்த. ஹைக்கு, நடைப்பயணம் செய். ஐஸ், பனிக்கட்டி. ஐடல், சிலை. ஐவி, ஒரு வகை படற்கொடி. கைண்ட்,
தன்மையான. நைஃப் கத்தி. லை பொய். லைஃப் வாழ்க்கை. உயிர் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லைட் ஒளி. லைக்கு அது போல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. விரும்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அடுத்தது லைம் எலுமிச்சை. லைன் கோடு. மைஸ் சுண்டெலிகள். சரியா, மவுஸ்னா ஒரு எலியை குறிக்குது, ஒரு சுண்டெலி. இது மைஸ்ன்றது பன்மை, சுண்டெலிகள். ஓகேவா. அடுத்தது மைக்கு ஒலி வாங்கி. மைல்டு அளவான. மைல் மைல் தூரம், ஒரு மைல் 2 மைல்ன்றாங்க இல்லையா, கிலோமீட்டர் மாதிரி. அது ஒரு நீளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அலகு. மைண்டு மனம். மை என்னுடைய. மைன் என்னுடையது. நைஸ் நல்ல. நைட் இரவு. 9 9 என்ற எண். பிரைஸ் விலை. ப்ரைடு பெருமை. ப்ரைஸ் பரிசு. ரைம் சிறிய பாடல். ரைஸ் அரிசி. ரைட் வலது பக்கத்தையும் குறிக்கும், சரி என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ரைப் பழுத்த. ரைஸ் எழு. சைடு பக்கம். சைன் அடையாளம். சைஸ் அளவு. ஸ்கை வானம். ஸ்லைடு வழுக்குதல் போன்ற அர்த்தங்கள். ஸ்பை ஒற்றன். ஸ்ட்ரைக் அடி. டைல் தரை ஓடு. டைம் நேரம். த்ரைஸ் 3 முறை. டைப் வீதம். இப்போ நம்ம உச்சரிப்பு எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுக்குரிய உச்சரிப்பு எழுத்து இந்த 2 சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன், கவனிங்க. கூடுமானால் நீங்களும் அதை திருப்பி சொல்லுங்கள். பை பை. க்ரை. டைஸ். ஐ. ஃபைல். ஃபைனல். ஃபைன். கிளைடு. கைடு. ஹைடு. சரியா. அப்போ அந்த ஐ என்ற ஓசைக்கு இந்த மாதிரி 2 சிம்பிள் சேர்ந்து வந்திருக்குது. ஏ மாதிரி இருக்குது, இது ஐ மாதிரி இருக்கு இல்லையா, 2 சேர்ந்து ஐ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது. ஹை. ஹைக். ஐஸ். ஐடல். ஐவி. கைண்ட். நைஃப். லை. லைஃப். லைட். லைக். லைம். லைன். மைஸ். மைக். மைல்டு. மைல். மைண்ட். மை. மைன். நைஸ். நைட். நைன். பிரைஸ். pride, prize, rhyme, rice, right,
ripe, rise, side, sign, size, sky, slide, spy, strike, tile, time, thrice, type. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 45வது வீடியோ. இதில் உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே ஒரே மாதிரியான ஓசையுள்ள வார்த்தைகள். எல்லாத்துலேயுமே ஓ அப்படிங்கிற ஒரு உயிரோசை எல்லா வார்த்தைகளிலும் வரும். இந்த வீடியோனுடைய இறுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கிறேன். இது எங்களுடைய புத்தகம், அதாவது நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட ஒரு புக் வைக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ்னு ஒரு சின்ன புக்கு, அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் இதை திருப்பி சொல்லுங்கள், ஓகேவா? போட்டு, படகு. போஸ்ட், பெருமை பேசு அப்படிங்கிற மாதிரி, பெருமை பேசுதலை குறிக்குது. போல்டு, போல்டுனா தைரியமாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு பொருள் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா கூட போல்டுன்றோம். போல்டு லெட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தமான எழுத்துக்கள், சரியா? இந்த எழுத்தெல்லாம் நம்ம போல்டு லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, மெல்லிய எழுத்து இல்லாமல் போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது போன், எலும்பு. போர்டு, பலகை. போ, வில். போனஸ், ஊக்கத்தொகை. கோட், மேலங்கி. க்ளோஸ், நெருங்கி. கோச், பயிற்சி அளி. கோல், நிலக்கரி. கோடு, குறியீடு. கோல்டு, குளிர்ந்த. கோல்ச், குதிரைக்குட்டி. குதிரைக்குட்டி கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது. கோம், சீப்பு. இதில் பி சைலண்ட், கோம் அப்படின்னு சொல்லணும். கோன், கூம்பு. க்ரோ, காகம். டோ, பிசைந்த மாவு. சரியா, நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த பிசையப்பட்ட மாவு, அது என்னன்னு சொல்கிறோம்? டோ அப்படிங்கிறோம். ஃப்ளோட், மிதத்தல். ஃப்ளோர், தரை. ஃபோம், நுரை. ஃபோல்டு, மடி அல்லது மடிப்பு. ஃபோர்ஸ், விசை. கோஸ்ட், பேய். கோ, போ. கோல், இது கோல் அடிக்கிறது. ஃபுட்பால் அது மாதிரி விளையாட்டுகளில் கோல் அடிக்கிறது கோல் அப்படிங்கிறோம். கோல்டு, தங்கம். க்ரோ, வளர், அதாவது வளர்றது, அதை க்ரோ அப்படிங்கிறோம். ஹோல்டு, பிடி, ஏதோ ஒன்று நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லையா, அதான் ஹோல்டு. ஹோல், துவாரம். ஹோம், இது இல்லம்னு சொல்லலாம், வீடு இல்லம் அப்படின்னும் சொல்லலாம். ஹோப், நம்பிக்கை. ஹோஸ்ட், விருந்தளிப்பவர். ஜோக், சிரிப்பு துணுக்கு. நோ, அறிந்துகொள். லோடு, வாரமேற்று. லோன், கடன். லோக்கல், உள்ளூர். லோ, தாழ்வான. மோல், மச்சம். மோல்டு, அச்சு. நோட்,
குறிப்பு. ஓக், ஓக்கு மரம். ஓல்டு, பழைய. ஓப்பன், திற. ஓவர், மேலே. ஓவ், கடன்பட்டு இருத்தல். ஓன், சொந்தமான. ஃபோன், தொலைபேசி. போல், கம்பு. போஸ்ட், தபால். ரோடு, சாலை. ரோல், உருளுதல். ரோப், கயிறு. ரோ, வரிசை. ஸ்கோல்டு, திட்டுதல். ஷோ, காட்சி. ஸ்லோ, மெதுவாக. ஸ்மோக், புகை. சோ, எனவே. சோப், சோப்பு கட்டி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சூப், சரியா, சூப் தான். த்ரோட், தொண்டை. இப்பொழுது உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உச்சரிப்பு எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தம் இந்த பக்கத்தில் இருக்குது. அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் படித்து கொண்டு வருகிறேன். இங்கே இந்த ஈன்ற எழுத்தை தலைகீழ போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, அதுவும் இந்த யூ மாதிரி இருக்குது. இது சேர்ந்து ஓ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை தருகிறது. அந்த ஓ அப்படிங்கிற உச்சரிப்பை இந்த 2 குறியீடுகளால் குறிக்கிறாங்க. சரியா, இதை நான் வச்சுட்டே போகிறேன், கவனிங்க. போட், போஸ்ட். போல்டு, போன். போர்டு, போ. போனஸ், கோட். க்ளோஸ், கோச். கோல். கோட், கோல்டு. கோல்ட், கோம். கோன். க்ரோ. டோ. ஃப்ளோட். ஃப்ளோர். ஃபோம். ஃபோல்டு. இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதிலிருந்து அந்த உச்சரிப்பு, இதெல்லாம் ஓ அப்படிங்கிற உச்சரிப்பு, இதெல்லாம் ஓ அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ், இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த உச்சரிப்பு வித்தியாசமானது. இது கோஸ்ட். கோ. கோல். கோல்டு. க்ரோ. ஹோல்டு. ஹோல். ஹோம். ஹோப். ஹோஸ்ட். ஜோக். நோ. லோட். லோன். லோக்கல். லோ. மோல். மோல்டு. நோட். ஓக். ஓல்டு. ஓப்பன். ஓவர். ஓ. ஓன். ஃபோன். போல். போஸ்ட். ரோட். ரோல். ரோப். ரோ. ஸ்கோல்டு. ஷோ. ஸ்லோ. ஸ்மோக். சோ. சோப். சூப். த்ரோட். சரியா, இதெல்லாமே உச்சரிப்பு ஓ ஓன்னு வருது. இது மட்டும் ஊ அப்படின்ற உச்சரிப்பு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி என்று வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அது நல்ல எளிமையான முறையில் உங்களுடைய மனதில் பதியும் விதத்தில் அதை கற்றுக் கொடுக்கிறோம்.
இந்த வீடியோவையும் பாருங்கள். இது வந்து 46வது வீடியோ. இதில் வார்த்தைகள் கொடுத்துருக்கோம், ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள், அவற்றினுடைய தமிழ் அர்த்தம், அதை நீங்கள் மனதில் பதிய வையுங்கள். ஒருவேளை மனதில் பதியவில்லை என்று சொன்னால் மீண்டுமாக போட்டு பாருங்கள். இந்த வார்த்தைகளுக்குரிய உச்சரிப்பு எழுத்துக்களையும் கடைசியில் கொடுத்துருக்கோம், அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். க்ளவுடு மேகம், கவ் பசு, டவுன் கீழே, டவுட் சந்தேகம், கவுன் உடுப்பு, போடுகிற ஒரு உடை, கிரவுண்டு நிலம், ஹவுண்டு வேட்டை நாய், ஹவுஸ் வீடு, ஹவ் எப்படி, லவுட் சத்தமான, மவுண்ட் மலை, நவ் இப்பொழுது, அவுட் வெளியே அல்லது தோற்றல், ரெண்டு அர்த்தத்தையும் குறிக்குது. அவுல் ஆந்தை, ப்ளவ் உழு, ப்ரவுட் பெருமை, ரவுண்ட் வட்டமான, சவுண்ட் ஒலி, சவுத் தெற்கு. இப்போது நாம் உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். இங்கே உச்சரிப்பு எழுத்துக்கள், வார்த்தை உச்சரிப்பு எழுத்துக்கள், தமிழ் அர்த்தம். இதில் வந்து உச்சரிப்பு எழுத்துக்களை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு போகிறேன், கவனிங்க. இது மாதிரி ஏ மாதிரி இருக்குது, அடுத்தது யூ மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தா அவு அப்படிங்கிற சத்தம். ஓகேவா? தமிழில் வந்து அவு என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அக்குக்கு முன்னாடி கடைசியாக, அந்த உச்சரிப்பு தான். அப்போ எல்லாத்துலேயுமே அது இருக்கும் பாருங்கள். க்ளவுட், கவ், டவுன், டவுட், கவுன், கிரவுண்ட், ஹவுண்ட், ஹவுஸ், ஹவ், லவுட், மவுண்ட், நவ், அவுட், owl, plow, proud, round, sound, south. Dear students, அன்பு மாணவர்களே, ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 47வது பாடம். இந்த பாடங்களை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக ஆங்கிலம் நன்றாக வாசிக்க உங்களால் முடியும். ரொம்ப எளிமையான விதத்தில் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லணும். இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போகிறேன், இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்கள். சரி, இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். ஆக்ட் நடி, ஆட் கூட்டு, ஆங்கர் நங்கூரம், ஆங்கிள் கோணம், ஆண்ட் எறும்பு, ஆஸ் கழுதை, பேக் பின்புறம், பேட் கெட்ட, பேட்ஜ் அடையாள வில்லை, பேக் பை, பேங்க் வங்கி, பேட் மட்டை, கேப் வாடகை வண்டி, கேப் தொப்பி,
கேட் பூனை. கேட்ச் பிடி. டேம் அணைக்கட்டு. டான்ஸ் நடனம். டேஷ் மோது. ஃபேன் மின்விசிறி. ஃபேட் பருமனான. கேங் கும்பல். கேப் இடைவெளி. கேஸ் வாயு. கிராண்ட் பெரிய. கிராஸ் புல். ஹாப்பி மகிழ்ச்சியான. ஹேட் தொப்பி. ஹேட்ச் குஞ்சு பொரித்தல். ஹேவ் வைத்திரு. ஜாம் பழக்கூழ். லேக் பற்றாக்குறை. லேட் சிறுவன். லேப் மடி. மேட் பைத்தியம். மேன் மனிதன். மேங்கோ மாம்பழம். மேப் வரைபடம். மேட் பாய். நேப் உறக்கம். பேட் அட்டை. பேண்ட் கால் சட்டை. பேட் தட்டிக்கொடு. ரேக் அலமாரி. ரேக் கந்தை. ரேட் எலி. சேக் சாக்கு. சேட் சோகமான. டேப் தண்ணீர் குழாய். வேன் வேன் வண்டி. வேனிஷ் மறைந்தது. யாம் சேனைக்கிழங்கு. இப்பொழுது இதே வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டு வரேன். ஆக்ட். ஆட். ஆங்கர். ஆங்கிள். ant. Ass. Back. Bad. Badge. Bag. Bank. Bat. Cab. Cap. Cat. Catch. Dam. டான்ஸ். இதை டான்ஸ்னு சொல்லலாம். சரியா, ரெண்டு விதமாக உச்சரிக்கிறாங்க. அதனால இது பிரிட்டிஷ் உச்சரிப்பு டான்ஸ் அப்படிங்கிறது, அமெரிக்க உச்சரிப்பு டான்ஸ் அப்படின்வாங்க. டேஷ். ஃபேன். ஃபேட். கேங். கேப். கேஸ். கிராண்ட். கிராஸ். இதுவும் கூட பிரிட்டிஷ் உச்சரிப்பு. இந்த கிராஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிள் வேற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. இது கிராஸ்னு சொல்லலாம். அமெரிக்கர்களுடைய உச்சரிப்பு கிராஸ். ஹாப்பி. ஹேட். ஹேட்ச். ஹேவ். ஜாம். லேக். லேட். லேப். மேட். மேன். மேங்கோ.
map, mat, nap, pad, pant, patch, rack, rag, rat, sack, sad, tap, van, vanish, yam. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 48வது பாடம். இந்த பாடத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை கவனிங்க. நீங்களும் அதை சொல்லணும். நான் அந்த வார்த்தையை வாசிக்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லணும். சரியா? இது 48வது பாடம். இது வரைக்கும் 47 பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஈஸியாக நல்லா வாசிக்க முடியும் இதை பயிற்சி செய்தீங்கன்னா. சரியா? இப்பொழுது இந்த பாடத்தை பார்க்கலாம். சர்ச், கிறிஸ்தவ ஆலயம். சர்க்கிள், வட்டம். சர்க்கஸ், சர்க்கஸ். கர்ட், தயிர். கேர்ள், சுருள்முடி. டர்ட், அழுக்கு. ஏர்லி, குறித்த நேரத்துக்கு முன். ஏர்ன், சம்பாதி. எர்த், உலகம். கேர்ள், சிறுமி. ஹர்ப், மூலிகை. ஹர்ட், பசுக்கூட்டம். ஜர்க், குலுக்கல். லேர்ன், கற்றுக்கொள். merge, கல. nerve, தைரியம். nurse, தாதி. person, நபர். purse, மணி பர்ஸ். இப்பொழுது உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து உச்சரிப்பு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை சுட்டி காட்டி வாசிக்கிறேன். சர்ச், சர்க்கிள், சர்க்கஸ், கர்ட், கேர்ள், டர்ட், early, earn, earth, girl, herb, herd, jerk, learn, merge, nerve, nurse, person, purse. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 49வது வீடியோ. இந்த வரிசையில் ஆங்கிலம் சுலபமாக வாசிப்பதற்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். இது ஒன்றொன்றையும் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு எழுத்துக்களை சொல்லித்தரேன்.
இதில் என்னென்னா எல்லா வார்த்தைகளும் ஒரே விதமான உச்சரிப்பு கொண்டவையாக தான் இருக்குது, இந்த கடைசி வார்த்தையை தவிர. அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது சியர் உற்சாகமூட்டு, டியர் அன்புள்ள, டியர் மான். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம டியர்னு தான் சொல்லணும். ஓகேவா? அதுதான் ஆங்கிலேயர்கள் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க. இயர் காது, ஃபியர் பயம், கியர் வேகமாற்றி, ஹியர் கேள், ஹியர் இங்கே, நியர் அருகில், பியர் ஒத்த வயதுடையவர், ரியல் உண்மையான, ஸ்மியர் தடவு, ஸ்பியர் ஈட்டி, புவர் ஏழை. இப்பொழுது இவற்றுடைய உச்சரிப்பு எழுத்துக்கள். இங்கே இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை காட்டி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சியர், டியர், டியர், இயர், fear, gear, here, here, near, peer, real, smear, spear, poor. இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் மாறுபட்டது. ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 50வது வீடியோ. இதில் சற்று பெரிய வார்த்தைகள், நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான், ஆனால் சற்று பெரிய வார்த்தைகள், அவற்றுடைய உச்சரிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். இதில் உங்களுக்கு பேப்பரில் கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். முதலாவது வார்த்தை பனானா. சரியா? பனானா, அதாவது இது வாழைப்பழம், பனானா. அடுத்தது இது என்னென்னா பேஸ்பால். பேஸ்பால் அப்படின்னா ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் மாதிரி ஒரு மட்டைப்பந்து, அமெரிக்காவில் விளையாடப்படுகிறது. அடுத்தது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படிங்கிறோம். அடுத்தது கால்குலேட்டர். கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, கால்குலேட்டர், கணக்கு போடுறதுக்காக சின்ன கருவி, அதுதான். அடுத்தது கேரட். கேரட், கேரட்னா நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, கேரட் காய்கறிகளில் ஒன்று. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர். சரியா? கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம், இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் மார்க் அப்படின்னு பேர், ஒரு கொட்டேஷன் மார்க் மாதிரி மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அடுத்து வருகிற அந்த அட்சரத்தை, அந்த சிலபலை கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கணும். எல்லாத்துலேயுமே அது மாதிரி மார்க் இருக்கும் பாருங்கள். இதில் பனானா, அதில் அந்த ரெண்டாவது சிலபல். இந்த பேஸ்பால், பட்டர்ஃப்ளை, அதிலெல்லாம் முதல் சிலபல் நம்ம அழுத்தி உச்சரிக்கிறோம். கால்குலேட்டர், கேரட் எல்லாத்துலேயும் முதல் சிலபல். இதில் ரெண்டாவது சிலபலை அழுத்தி உச்சரிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இது டொனேட். சரியா? நம்ம டொனேட் அப்படிங்கிறோம். டொனேட் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏதோ ஒன்றை நன்கொடையாக அளித்தல், அதுதான் இந்த வார்த்தை. அடுத்தது எஜுகேஷன். சரியா? எஜுகேஷன், எஜுகேஷன் அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் அந்த கே அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறோம், எஜுகேஷன். சரியா? இதை முதன்மையான ஸ்ட்ரெஸ், ப்ரைமரி ஸ்ட்ரெஸ். இது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ், இரண்டாம் நிலை ஸ்ட்ரெஸ், அதாவது செகண்டரி ஸ்ட்ரெஸ் கீழே போட்டாங்கன்னா. அப்போ இதுதான் ரொம்ப அழுத்தி உச்சரிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிலபலை நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம். சரியா? சிலபல்னால் என்ன, தமிழில் நம்ம அட்சரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2-3 எழுத்து சேர்ந்து ஒரு ஓசையை உருவாக்குது இல்லையா, அதுதான். அடுத்தது எலஃபண்ட். சரியா? எலஃபண்ட், இந்த ஏ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிறோம் அழுத்தி. என்வலப். சரியா? என்வலப். இப்போ உங்களுக்கு எலிஃபண்ட்னா தெரியும், யானை. சரியா? அதை தான் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்வலப். சரியா? அதுவும் எப்படி சொல்கிறாங்க, என்வலோப் அப்படிங்கிறாங்க, அதாவது ஆங்கிலேயர்கள். அப்படின்னா கவர், நம்ம போஸ்டல் கவர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அதிக அற்புதமான, ரொம்ப சூப்பர்ன்றோம், நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, அதுதான் ஃபென்டாஸ்டிக். அடுத்தது கார்பேஜ். கார்பேஜ்னா குப்பை, குப்பை கூளங்கள் அது. அடுத்தது ஐடியா. ஐடியா. சரியா? ரெண்டாவது சிலபல் ஸ்ட்ரெஸ், ஐடியா. நெக்ஸ்ட்டு இமேஜினேஷன். சரியா? இமேஜினேஷன். இந்த மாதிரி ஷன்னு முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சிலபலில் கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிப்பாங்க, இமேஜினேஷன். ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்தது இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது ப்ரைமரி ஸ்ட்ரெஸ், இது செகண்டரி ஸ்ட்ரெஸ். அடுத்தது லைப்ரரி. லைப்ரரி, இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஐடியானா நமக்கு தெரியும், ஒரு புது யோசனை. இமேஜினேஷன், இமேஜினேஷன் அப்படின்னா ஒரு கற்பனை. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் அப்படின்னு அர்த்தம். லைப்ரரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நூல் நிலையம் அல்லது நூலகம். அடுத்தது மேகசீன். மேகசீன் அப்படின்னா பத்திரிக்கை. அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ். கணக்குன்றது நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், மேத்தமேட்டிக்ஸ். அடுத்தது மோட்டார் சைக்கிள். மோட்டார் சைக்கிள் அது உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த 2 சக்கரம் உள்ள மோட்டார் சைக்கிளை நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்தது பென்சில். பென்சில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. பாப்கார்ன். பாப்கார்ன் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, சோளப்பொரி. பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அப்படின்னு அர்த்தம். நிறைய மக்கள் கூட்டமாக ஒரே இடத்துல தங்கியிருந்தாங்கன்னா அது பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜு. சரியா? காய்கறி பழம்லாம் வைக்கிறோம் இல்லையா, கூலிங்காக இருக்கிறதுக்கு, அதுதான். அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது அந்த பழம், அந்த நமக்கு சிவப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பழம். டெலிவிஷன். டெலிவிஷன். சரியா? அல்லது டெலிவிஷன், அந்த முதல் சிலபலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், அந்த வி அப்படிங்கிறதும் சில பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெக்கேஷன். வெக்கேஷன் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரு 5-6 நாள் லீவ் விட்றாங்க, அல்லது மொத்தமாக ஒரு மாதம் லீவ் விட்றாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்கிறோம், வெக்கேஷன். அடுத்தது வெஜிடபிள். வெஜிடபிள் அப்படின்னா காய்கறியை குறிக்கிறது. அடுத்து வின்டர். வின்டர் என்றால் குளிர்காலம் என்று பொருள். அடுத்தது ஆஸ்ட்ரோநாட். ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்வெளியில் பயணம் செய்யக்கூடியவர் ஒரு ஆஸ்ட்ரோநாட். சரியா? ராக்கெட்லலாம் பயணம் செய்கிற விண்வெளி வீரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் ரொம்ப அழகான. நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் பால்
அல்லது பாஸ்கெட் பால். இது வந்து பெரும்பாலும் நம்ம பேஸ்கெட் பால் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுவும் சரிதான். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை பாஸ்கெட் பால் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது டிலிஷியஸ். டிலிஷியஸ் என்றால் மிகவும் சுவையான அப்படின்னு அர்த்தம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட், நம்ம இதை எம்ப்ளாய்மெண்ட்ன்றோம். சரியா? சரியான உச்சரிப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு. சரியா? அடுத்தது என்கரேஜ். என்கரேஜ் அப்படின்னா ஒருவரை உற்சாகப்படுத்துதல். அடுத்தது என்வாயரன்மெண்ட். என்வாயரன்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை செய்கிறது, பரிசோதனை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட். இன்வெஸ்டிகேட், சரியா? ஒரு குற்றம் நடந்ததுன்னா துப்பு துளக்குறாங்க இல்லையா, அதுதான் இது. ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்த்தல், ஆய்ந்து பார்த்தல், எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்தது மேக்னிஃபிஷன்ட். சரியா? மேக்னிஃபிஷன்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் பெரிய அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப பெரிய, பிரம்மாண்டமான அப்படின்னு அர்த்தம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் வவல் லெட்டர்ஸ் A, E, I, O, U ஆகிய 5 எழுத்துக்கள் வார்த்தைகளில் பெறும் உச்சரிப்புகளை பார்க்க இருக்கிறோம். இது மிகவும் இன்றியமையாத காணொளி. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆங்கில உச்சரிப்புகளை கற்றுக்கொள்வது அவசியம். ஆங்கில உச்சரிப்பு தெரியாவிட்டால் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஆங்கில நிகழ்ச்சிகள், டிவி நியூஸ், நாடகங்கள், திரைப்படங்கள் இவை புரிய வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில உச்சரிப்பு தெரிந்திருக்க வேண்டும். சிலருக்கு ஆங்கில இலக்கணம் நன்றாக தெரியும். பாடப்புத்தகத்தை அல்லது கதை புத்தகத்தை வாசித்தால் அவர்களுக்கு அது புரியும். ஆனால் ஒரு ஆங்கில நிகழ்ச்சி ஒரு யூடியூப்லையோ டிவியிலோ வந்தால், உதாரணத்துக்கு ஒரு ட்ராமா, அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அவர்களுக்கு புரியாது. காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு உச்சரிப்பு சரியாக தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு வருடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டாலும் அவளால் ஆங்கிலம் சரியாக கற்றுக்கொள்வது சற்று கடினமான காரியம். எனவே உச்சரிப்பை தெரிந்து கொள்வது, உச்சரிப்பை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். இந்த எழுத்துக்களிலே, அதாவது ஆங்கில எழுத்துக்களிலே A, E, I, O, U ஆகியவை மிகவும் முக்கியமானவைகள். காரணம் என்ன என்று சொன்னால், மற்ற எழுத்துக்களின் உச்சரிப்பு, அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸ், அவற்றின் உச்சரிப்பு அவ்வளவாக வார்த்தைகளிலே மாறுவது இல்லை. பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த 5 எழுத்துக்களும் வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிப்பு மாறுகிறது. எனவே அவை எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். இப்பொழுது நாம் வரிசையாக இந்த எழுத்துக்களை, ஒவ்வொரு எழுத்தாக அவை எந்தெந்த விதத்திலே உச்சரிக்கப்படுகின்றன என்பவற்றை பார்க்கலாம். ஏ என்ற எழுத்து ஆங்கில வார்த்தைகளில் என்ன உச்சரிப்பை பெறுகிறது, அதனுடைய சரியான உச்சரிப்பு என்ன? இப்படியாக சிலர் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். வார்த்தைகளிலே ஏ என்ற எழுத்து ஒரு உச்சரிப்பல்ல 8 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. அது வார்த்தைக்கு தகுந்தாற் போல வருகிறது. ஒருவேளை இது நீங்கள் குழப்பமடைய வேண்டாம், இது ரொம்ப சுலபமானது தான். இந்த பாடத்தை நீங்கள் கவனிப்பதன் மூலமாக அந்த குழப்பம்லாம் நீங்கி போயிடும். உங்களுக்கு எளிமையாக அந்த உச்சரிப்பு புரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த பாடத்தை கவனிங்க. முதலாவது இந்த ஏனுடைய முதல் உச்சரிப்பு நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரண வார்த்தை நான் சொல்கிறேன். CART, கார்ட். கார்ட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு வண்டி, அதாவது மாட்டு வண்டி, கட்டை வண்டி, இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்ட் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம அப்படி சொல்லும்போது அந்த ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம். சரியா? நம்ம தமிழில் ஆ சொல்கிறது வேறு, ஆடு. சரியா? அந்த ஆடு சொல்லும் பொழுது வாய் நல்லா திறக்கிறோம், ஆடு. ஓகேவா? ஆனால் அதே இது இந்த இங்கிலீஷில் வந்து நம்ம இந்த ஆ சொல்லும்போது அந்த அளவு வாயை திறக்கிறது இல்லை. ஆனால் அது நெடில் ஓசை தான், ஆ அப்படின்னு தான் சொல்கிறோம்.
ஆனால் வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்படி இப்போ நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஒரு சிம்பல் மாதிரி போட்டிருக்கோம் மேலே பாருங்கள், வலது பக்கம் மேலே. அந்த சிம்பல் வந்து ஒரு குறியீடு, அந்த உச்சரிப்புக்குரிய ஒரு குறியீடு. இது வேணால் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். எங்களுக்கு கல்லூரியில் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க, காலேஜில் தான் இந்த குறியீடுகளை, ஒலிக்குரிய குறியீடுகளை சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆன்ற குறியீடு அதை பார்த்துக்கோங்க. அந்த உச்சரிப்பு தான் இந்த காட் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதே மாதிரி உச்சரிப்பு கொண்ட வேறு சில வார்த்தைகளும் இதே பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன். காம், CALM, காம். அடுத்தது பாம், மார்க்கெட், ஃபாதர், ஆஸ்க். ஓகேவா? நம்ம கார் அப்படிங்கிறோம், அந்த வாகனத்தை குறிக்கிறதுக்கு கார் அப்படிங்கிறோம், அதுக்கும் இதே உச்சரிப்பு தான். ஓகேவா? இதுதான் இந்த ஏ என்ற எழுத்து பெறுகிற முதல் உச்சரிப்பு. ஏ என்ற எழுத்து பெறுகிற இரண்டாம் உச்சரிப்பை நம்ம பார்க்கலாம். அது வந்து என்ன உச்சரிப்பு? 2ன்னு போட்டு ஒரு சிம்பல் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏன்ற உச்சரிப்பு ஆங்கிலத்துக்கே உரியது, தமிழில் கிடையாது. ஓகேவா? தமிழில் அந்த உச்சரிப்பு கிடையாது, ஏ அப்படின்றது. நம்ம ஃபேன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு தான் அது. அதற்கு உதாரணமாக என்ன வார்த்தையை கொடுத்துருக்கேன்? மேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேன். அடுத்தது கீழே ஃபேன், பேட், ஹேட், ஹேவ், ஜாம். இதிலெல்லாம் அந்த ஏன்ற உச்சரிப்பு வருது இல்லையா, அது ஒரு விதமான ஒலி. இந்த ஒலி ஏக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது உச்சரிப்பு. சில வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு கிடைக்கிறது. அடுத்தது வேறு சில வார்த்தைகளில் ஏ வேறு விதமாக உச்சரிக்கப்படுகிறது. 3ன்னு போட்டு நான் இன்னொரு சிம்பல் கொடுத்துருக்குறேன். சரி, ஐ மாதிரி போட்டு ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? ஏய் அப்படின்னு உச்சரிக்கிறோம், ஏய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணமாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், கேக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் அதை எப்படி சொல்கிறாங்க? கேக்குன்றாங்க. நம்ம தமிழ் வார்த்தைக்குரிய ஏன்ற உச்சரிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஏன்ற உச்சரிப்பு கிடையாது அதுக்கு. எப்படி 8, 8ஆம் நம்பரை நம்ம 8ன்றோம், அந்த ஐ உச்சரிப்பு தான் அதுக்கு. ஓகேவா? இந்த ஏ பெறுகிற உச்சரிப்பு ஐ அப்படிங்கிறது. அதனால் அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும்? கேக்கு. ஆங்கிலேயர்கள் அப்படி தான் உச்சரிப்பாங்க. அடுத்தது கீழே டேட், நெய்ம், டேக், செயில் அப்படிங்கிற வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு வருகிறது. இதுவரைக்கும் நம்ம எத்தனை உச்சரிப்பு பார்த்தோம்? 3 உச்சரிப்புகளை பார்த்தோம். அடுத்தது நம்ம 4வது உச்சரிப்பு பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உங்களுக்கு காட்டப்படுவது 4வது உச்சரிப்பு. அந்த 4ன்னு போட்டு அந்த சிம்பல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எப்படி உச்சரிக்கணும்? ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். இதுவும் ஆ தான். முதல் உச்சரிப்பு ஆ அப்படின்னும். அப்போ வந்து உதடுகள் கொஞ்சம் அகலமாக இருக்கும், விரிவாக இருக்கும். ஆனால் வந்து இதை சொல்லும் பொழுது உதடு கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணம் பால், பால். ஓகேவா? அதே மாதிரி வேறு சில வார்த்தைகள், கால், வாட்டர், வார், ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஆங்கிலேயர்கள் இதை இப்படி தான் உச்சரிக்கிறாங்க, இந்த விதமாக உச்சரிக்கிறாங்க. அதனால் ஏன்ற எழுத்து சில வார்த்தைகளில் இந்த 4வது உச்சரிப்பை பெறுகிறது. அடுத்தது இதற்கு 5வது உச்சரிப்பு உண்டு. ஏன்ற எழுத்துக்குரிய 5வது உச்சரிப்பு, அதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்துருக்குறோம். அது லேசான அ. சரியா? தமிழில் வந்து அ என்ற முதல் எழுத்து இருக்குது உயிரெழுத்தில், அதை இன்னும் லேசாக உச்சரிப்பாங்க, லேசா அ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உச்சரிப்பு தான் இது. அதுக்கு ஒரு உதாரணம் அகோ. சரியா? அந்த அ கோ, அந்த முதலாவது சொல்லப்படுகிற அந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு லேசாக உச்சரிக்கப்படும், அகோ. இன்னொரு உதாரணம் சைனா. சைனா கடைசியில் அந்த அ அதில் முடியுது பாருங்கள், சைனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்ற உச்சரிப்பு சைனா. அடுத்தது உமன், உமன். சரியா? இது மேன் கிடையாது, உமன். சரியா? அந்த கடைசியில் வர்ற எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் வர்ற அந்த ஏன்ற எழுத்து அ அப்படின்னு தான் உச்சரிக்கப்படுகிறது. உமன் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். அடுத்தது அரவுண்டு, அரவுண்டு. அந்த முதலாவது எழுத்து அ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் ஏ என்ற எழுத்து பெறுகிற 5வது உச்சரிப்பு. சில வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு பெறுகிறது. அடுத்தது ஏ என்ற எழுத்து பெறக்கூடிய 6வது உச்சரிப்பு. அங்கே சிம்பல் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஈ மாதிரி போட்டு அப்புறம் தலைகீழ் ஈ. அதாவது
ஈன்ற எழுத்தை வந்து நம்ம ஏ அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது லேசாக அந்த தலைகீழ போட்டதை லேசாக அ அப்படின்னு உச்சரிக்கணும். அது ரெண்டும் சேரும்போது அ அப்படின்ற ஒரு உச்சரிப்பை கொடுக்கிறது. அதுக்கு உதாரணம் கேர், கேர். சரியா? நம்ம ஃபேன் சொன்னோம், அந்த உச்சரிப்பு வேறு. ஃபே அ அ இது கொஞ்சம் தான் வித்தியாசம். கேர், பேர். சரியா? ஏ அ ஏ அ அப்படி ரெண்டு உச்சரிப்பு சேர்ந்து வரும். அது பேர். சரியா? கேர், ரேர் போன்ற வார்த்தைகள் இந்த உச்சரிப்புகளை பெறுகின்றன. அடுத்தது 7வது உச்சரிப்பு ஏ என்ற உச்சரிப்பு. 7 போட்டு அதுக்குரிய சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஈன்ற மாதிரி எழுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது எப்படி உச்சரிக்கணும்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான இந்த குறியீடுகளை நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். நானும் கூட பின்வரும் பாடங்களில் இதெல்லாம் அந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த உச்சரிப்பு உள்ள வார்த்தை ஏதாவது இருக்கா அப்படின்னா எனி. சரியா? அந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எனி. அதில் வந்து ஏன்ற எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுது? ஏ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படுகிறது. சரியா? இந்த எழுத்து ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அந்த தனியாக எழுத்தை. அதை உண்மையில் ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிக்கிறாங்க? ஏய் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. சரியா? ஆங்கிலத்தில் முதல் எழுத்தையே அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க? ஆங்கிலேயர்கள் ஏய் அப்படின்னு தனியாக இருக்கும்போது உச்சரிக்கிறாங்க. இந்த வார்த்தையில் என்ன உச்சரிப்பு கிடைக்குது? ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, எனி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் மெனி. ஓகேவா? இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 8வது உச்சரிப்பு. அது வந்து இ அப்படிங்கிற உச்சரிப்பு. ஏன்ற எழுத்துக்கு ஈன்ற உச்சரிப்பு வருது சில வார்த்தைகளில். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்குறோம். அந்த சிம்பலும் மேலே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், ஐ மாதிரி கொடுத்துருக்குறோம். அந்த 2 ஸ்லாஷுக்கு நடுவில் ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இதற்கு உதாரணமான வார்த்தை வில்லேஜ். சரியா? இதை வில்லேஜ்னு படிக்கிறாங்க, தப்பாக படிக்கிறாங்க. உண்மையான உச்சரிப்பு வில்லேஜ், வில்லேஜ். சரியா? ஏன்ற எழுத்துக்கு இ அப்படிங்கிற உச்சரிப்பு கிடைக்குது, வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம உச்சரிக்கணும். ஓகேவா? இ என்ற எழுத்து வார்த்தைகளில் என்ன உச்சரிப்புகளை பெறுகிறது என்பது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இ என்ற எழுத்து வார்த்தைகளில் வெவ்வேறு விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அது 8 விதமாக உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்லி முந்தைய ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது 9 விதமாகவும் உச்சரிக்கப்படுகிறது. அது எப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தை பாருங்கள். முதலாவது ஏ என்ற உச்சரிப்பு. இ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது. எந்த வார்த்தைகளில் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் என்ற வார்த்தையில் அப்படி உச்சரிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வார்த்தைகளும் இதே உச்சரிப்பு தான். பெட், வெட், நெட், லெட், லெட்டர், பென் என்ற வார்த்தைகளில் இ என்ற எழுத்து இந்த ஏ என்ற உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. இதில் லெட்டர் என்ற வார்த்தையில் 2 ஈ வரும். அதில் முதல் ஈ தான் இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம 2வது உச்சரிப்பை பார்ப்போம். இ என்ற எழுத்து இ என்றே உச்சரிக்கப்படுகிறது. அதாவது குரில் இ அப்படிங்கிற உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணம் பிசைடு. இந்த பிசைடுன்ற வார்த்தையில் முதல்ல வர இ இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அதாவது இ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதுபோல் கீழே உள்ள வார்த்தைகள்லையும் இதே உச்சரிப்பு இ என்ற உச்சரிப்பில் இ என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. அதுலேயும் அந்த வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா 2, 3 ஈ இருந்ததுன்னா, 2 அல்லது 3 ஈ வந்ததுன்னா முதல்ல வர ஈ மட்டும்தான் இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. பின்னால் வர ஈலாம் வேறு உச்சரிப்புகளில் உச்சரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த வார்த்தைகளை. டிசீவ், அடுத்த வார்த்தை 2வது வார்த்தை டிஃபர், 3வது வார்த்தை டிஸ்பைஸ், 4வது வார்த்தை டிடெக்ட், 5வது வார்த்தை டிவெலப், 6வது வார்த்தை இஜெக்ட், அடுத்த வார்த்தை பிரிட்டெண்ட், 8வது வார்த்தை ரிசீவ், 9வது வார்த்தை ரிமைன், அடுத்த வார்த்தை ரிவ்யூ. ஓகேவா? இந்த வார்த்தைகளில் இந்த இ என்ற எழுத்து இ என்ற குரல் ஓசையோட ஒலிக்கப்படுகிறது. இப்போ அடுத்தது பார்ப்போம். 3வது உச்சரிப்பு அது ஈ, அதாவது நெடில் ஓசை. இ என்ற எழுத்து
இந்த ஈ என்ற நெடிலோசையோட உச்சரிக்கப்படுவது. இதற்கு ஒரு உதாரணம் ஈடன். இந்த ஈடன்ல உள்ள முதல் ஈ தான், 2 ஈ வந்திருக்கு அந்த வார்த்தையில. அதுல முதல் ஈ மட்டும் இந்த நெடில் ஓசையோட ஈ என்ற ஓசையோட ஒலிக்கப்படுகிறது. அதுபோல கீழே உள்ள வார்த்தைகள், அதுலயும் கூட அந்த வார்த்தைகள்ல 2 ஈ வந்திருந்தா முதல்ல வர ஈ தான் இந்த நெடில் ஓசையோட ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன், கவனிங்க. டீசென்ட், டீடைல், ஈக்குவல், ஈவில் 2வது வரிசையில் உள்ள வார்த்தைகள். ஃபீமேல், ஃப்ரீக்வன்சி, ஜீனியஸ் 3வது வரிசை. ப்ரீபெய்டு, ரீநேம், ஸ்கீம். இந்த வார்த்தைகள்ல ஈ என்ற எழுத்து ஈ என்ற நெடில் ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து ஈ என்ற எழுத்து இய என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது இய என்ற உச்சரிப்பு. இங்கே கொடுத்துள்ள வார்த்தையை பாருங்கள். சீரியஸ். பொதுவாக இந்தியர்கள் இதை சீரியஸ் அப்படிங்கிறாங்க, ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை சீரியஸ் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல கீழே உள்ள வார்த்தை ஹியர், அதிலும் கூட இந்த இய என்ற உச்சரிப்பு ஈ என்ற எழுத்திற்கு கிடைக்கிறது. அடுத்தது ஈ என்ற உச்சரிப்பு அ என்ற ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. அதாவது லேசான அ ஓசை. தமிழ்ல இந்த முதல் உயிர் எழுத்து அ என்று கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிறோம். அதே கொஞ்சம் குறுகிய நேரத்துல ஆங்கிலத்துல உச்சரிக்கிறோம் அ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த உச்சரிப்பு. அதுக்கு ஒரு சிம்பல் நாங்க கொடுத்துருக்குறோம், 5ன்னு போட்டு. அந்த சிம்பலையும் பார்த்துக்கோங்க. இதற்கான வார்த்தை லெட்டர். முதல் ஈ கிடையாது, 2வது ஈ. அதுதான் இந்த லேசான அ என்ற ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. அதனாலதான் அதுக்கு தனியா ரெட் கலர்ல காட்டியிருக்கிறோம், லெட்டர். அதுபோல கீழே உள்ள வார்த்தைகளிலும் கூட பின்னால் வரும் ஈ என்ற எழுத்து. இப்ப 2 ஈ வந்திருந்தா அதுல 2வது வர்ற ஈ இந்த ஓசையோட, லேசான அ ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. இப்போது நான் வாசிக்கிறேன். ஈவன், ஸ்டூடெண்ட், த, நெவர், ஆஃப்டர், அண்டர். இந்த வார்த்தைகளில் இந்த விதமான 5வது உச்சரிப்பு அதற்கு கிடைக்கிறது. அடுத்தது 6வது ஈ என்ற எழுத்திற்கு ஐ என்று உச்சரிப்பு கிடைக்கிறது. இந்த உச்சரிப்பு ஐ. இங்கே கொடுத்துள்ள வார்த்தையை பாருங்க. அதை எப்படி உச்சரிக்க வேண்டும்? பிரைசி, பிரைசி என்று உச்சரிக்க வேண்டும். அதாவது பெரிய பத்தியை நம்ம சுருக்கமா எழுதுறது, பெரிய கட்டுரையை அதனுடைய சுருக்கத்தை தர்றது, அதுக்கு பேரு தான் பிரைசி. ஓகேவா? கடைசியில வர அந்த எஸ்ஸுக்கு உச்சரிப்பு கிடையாது. அடுத்தது ஈ என்ற எழுத்து இப்படியாக உச்சரிக்கப்படுகிறது, ஆ என்று சொல்லி. 7வது விதம் இது, ஆ என்று சொல்லி. அதற்கு உதாரணம் கிளார்க். இதை ஆங்கிலேயர்கள் கிளார்க் என்று உச்சரிக்கிறார்கள், அமெரிக்கர்கள் கிளர்க் என்று உச்சரிக்கிறார்கள். அடுத்த உச்சரிப்பு, அதாவது 8வது உச்சரிப்பு ஆ. இந்த 8வது உச்சரிப்புக்கும் 7வது உச்சரிப்புக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அது ஆ, இது ஆ. இதற்கான வார்த்தை ராண்டிவு. முதல்ல வர அந்த ஈ எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது சிலர் தனியாக கூடி சந்திப்பதற்கு போடப்பட்ட திட்டம் ராண்டிவு என்று அழைக்கப்படுகிறது. இது சில நேரங்கள்ல அந்த சந்திக்கும் இடத்தையும் குறிக்கிறது. இந்த வார்த்தையில வருவதும் ஆ என்ற ஓசை தான், ஆனா நல்லாவே உச்சரிக்கப்படுகிறது, ஆ என்று சொல்லி, ராண்டிவு. அடுத்து கீழே உள்ள வார்த்தை ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் அதாவது பண முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள் ஆண்டர்பிரனர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து 9வதாக ஈ என்ற
எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு கிடைக்கிறது. அந்த மேலே 9ன்னு போட்டு அங்கே 2 அடைப்புக்குறி அந்த ஸ்லாஷுக்கு நடுவில் வந்து எதுவுமே கொடுக்காம வச்சுருக்குறோம், பிளாங்காக வச்சுருக்குறோம். அப்படின்னா என்ன, இந்த எழுத்து ஓசை இல்லாமல் சைலண்ட் லெட்டராக போயிடுறது. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பாருங்க, கைடு. இதில் கடைசியில் வர அந்த இ என்ற எழுத்துக்கு எந்த ஓசையும் கிடையாது. கைடு அந்த டியோட நின்று போயிடுது. அது மாதிரி இன்னொரு வார்த்தை லவ். இதுலையும் கடைசியில் வர இ சைலண்ட் லெட்டர் ஆகிடுது, எந்த ஓசையும் கிடையாது. அதனால தான் இதை 9வது இடத்துக்கு கொடுத்துருந்தோம். உண்மையில் இ என்ற எழுத்து 8 விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதோட 9வது விதமாக அது சைலண்ட் லெட்டராகவும் போய்விடுகிறது. இவ்வளோதான் இந்த இ என்ற எழுத்தினுடைய உச்சரிப்புகள். ஐ என்ற எழுத்து எத்தனை விதமாக உச்சரிக்கப்படுகிறது, எந்தெந்த வார்த்தைகள் அப்படி உச்சரிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஐ என்ற எழுத்து 4 விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதில் முதல் உச்சரிப்பு ஐ என்ற எழுத்துக்கு உச்சரிப்பு ஐ. அந்த ஐ என்றே உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் ஐஸ், லைட், 9, டைம். அடுத்தது ஐ என்ற எழுத்து இ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமான வார்த்தைகள் பின், டின், வின், சின், திங்க். அடுத்து ஐ என்ற எழுத்துக்கு 3வது உச்சரிப்பு என்னன்னு சொன்னால் ஈ என்ற உச்சரிப்பு. ஐ என்ற எழுத்து சில வார்த்தைகளில் நெடில் ஓசையோட ஈ என்ற ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் மஷீன், கிலோ. இந்த வார்த்தை நம்ம இந்தியர்கள் அதை கிலோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை எப்படி உச்சரிக்கிறாங்கன்னா கிலோ அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. எனவே அது ஈ என்ற ஓசை. மெஷீன் என்ற வார்த்தையிலும் அந்த சிஹெச்சுக்கு பிறகு வருகிற அந்த ஐ ஈ என்ற நெடில் ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது 4ஆம் உச்சரிப்பு அய. இந்த உச்சரிப்பு சற்று வித்தியாசமானது. அய. அதற்கு உதாரண வார்த்தை ஐரிஷ். ஓகேவா? ஐரிஷ், ஐரிஷ். இந்த விதமாக ஐ என்ற எழுத்து 4 விதங்களில் உச்சரிக்கப்படுகிறது. ஓ என்ற எழுத்து எத்தனை விதங்களில் உச்சரிப்புகளை பெறுகிறது, அதனுடைய வார்த்தை உதாரணங்கள் அவற்றை பார்க்க இருக்கிறோம். ஓ என்ற எழுத்து வார்த்தைகளில், ஆங்கில வார்த்தைகளில் 9 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், வார்த்தைக்கு தகுந்தாற்போல் ஓ என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. நிறைய எழுத்துக்கள் அப்படி தான் ஆங்கிலத்தில். இதில் 9 விதமாக உச்சரிப்புகளை பெறுகிறது. ஒரு சில உச்சரிப்பு பற்றிய புத்தகங்களில் 10 விதமானு போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற எழுத்துக்களோடு சேராமல் தனியாகவே அது என்ன உச்சரிப்பை பெறுகிறது என்பதை பார்க்கும்பொழுது 9 விதமாக பெறுகிறது. அவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பக்கத்திலே ஓ என்ற எழுத்து பெறுகிற உச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஓ என்று, அந்த எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது. தனியாகவும் அந்த எழுத்தை வந்து ஓ அப்படின்னு தான் ஆங்கிலேயர்கள் உச்சரிக்கிறார்கள். அது உங்களுக்கு மேலே சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அந்த 1 நம்பர் போட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த உச்சரிப்பினுடைய சிம்பிள் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வார்த்தை உதாரணங்கள் அவற்றை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த காணொளி முழுமையாக கேட்டுவிட்டு மீண்டுமாக 2ஆம் முறை நீங்கள் அதை போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். இப்பொழுது முதல் முறை கவனியுங்கள். ரோஸ், டோஸ், டோல்டு, கோல்டு. இப்பொழுது உங்களுக்கே தெரியும், அந்த ஓ என்ற எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்து இரண்டாவது விதம் அ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது அ என்று சொல்லி தமிழ் அ போல அல்ல, ஆங்கிலத்தில் இதற்கே ஒரு உச்சரிப்பு அ என்று சொல்லி அதனுடைய குறியீடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2 நம்பருக்கு பக்கத்தில் காட்டியிருக்கோம். அதனுடைய உதாரண வார்த்தைகள் கம், லவ், டவ். அடுத்து மூன்றாவது உச்சரிப்பு ஓ என்ற எழுத்து ஊ என்ற உச்சரிப்பினை சில வார்த்தைகளில் பெறுகிறது. அதாவது நெடில் ஊ. இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். மூ, ப்ரூ. நான்காவது உச்சரிப்பு உ என்று சொல்லி இது குரில். ஓ என்ற எழுத்து உ என்ற குரில் ஓசையையும் பெறுகிறது. அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அது வுல்ஃப். அடுத்து ஓ என்ற எழுத்து பெறும் உச்சரிப்பு. இது 5வது விதமான உச்சரிப்பு. இது ஓ. இந்த உச்சரிப்பு சற்று வித்தியாசமானது, தமிழில் இல்லை. வார்த்தை உதாரணங்களை பார்க்கலாம். கார்டு, லோர்டு. அடுத்து 6வது உச்சரிப்பு ஓ என்ற எழுத்து ஆ என்ற உச்சரிப்பையும் பெறுகிறது. இது லேசான ஆ. இதுக்கு முன்னாடி ஆ என்று பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள உச்சரிப்பு ஆ என்று வரும். இப்பொழுது இது ஆ என்று சொல்லி. வார்த்தை உதாரணங்கள் காட், ராடு. அடுத்து ஓ என்ற எழுத்து பெறும் 7வது உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு மெல்லிய அ அ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதற்கான வார்த்தைகள் கலெக்ட், அப்சர்வ், பொலிட்டிக்கல். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ என்ற எழுத்து அ என்ற லேசான உச்சரிப்பை பெற்றிருப்பதை கவனித்திருப்பீர்கள். அடுத்த உச்சரிப்பு 8வது உச்சரிப்பு வ. ஓ என்ற எழுத்து வ என்ற உச்சரிப்பையும் பெறுகிறது. அதற்கு உதாரணம் ஒன். இந்த வார்த்தை மட்டுமல்ல, இன்னும் சில வார்த்தைகள் ஒன்லி போன்ற வார்த்தைகளில் இது போல ஓ என்ற எழுத்து வ என்ற உச்சரிப்பை பெறுகிறது. இப்பொழுது ஓ என்ற எழுத்து பெறும் உச்சரிப்பை பார்க்கலாம். அது இ. ஓ என்ற எழுத்து பெறும் 9வது உச்சரிப்பு இ. ஓ என்ற எழுத்துக்கு இ என்ற உச்சரிப்பும் வருகிறது. இது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அதை நன்றாக கவனிங்கள். முதல்ல WO, அந்த 2வது எழுத்து ஓ. ஆனால் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்? விமன் அப்படின்னு உச்சரிக்கணும். விமன் என்று சொல்லி ஓ என்ற எழுத்து வந்தாலும் அது இ என்று தான் உச்சரிக்கப்படுகிறது. யூ என்ற எழுத்து 8 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. அந்த உச்சரிப்புகளில் முதலாவது உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. இந்த அ என்ற உச்சரிப்பு, அதாவது ரொம்ப ஷார்ப்பான சவுண்ட் அது. அதற்கு உதாரண வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. கப், டப், அண்டர் என்று சொல்லி இந்த விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. சில வார்த்தைகளில் அந்த உச்சரிப்பு கிடைக்கிறது. இதற்கு இந்த யூ என்ற அந்த வவுல் லெட்டருக்கு, அந்த எழுத்துக்கு. அடுத்து 2வது விதமான உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. பொதுவாக இந்த யூ என்ற எழுத்துக்கு பிறகு ஆர் என்ற எழுத்து வரும்பொழுது அந்த உச்சரிப்பு உண்டாகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் டர்ன், பர்ன், கர்டு. அடுத்தது 3வது உச்சரிப்பு, 3வது விதமான உச்சரிப்பு உ என்ற உச்சரிப்பு. இதற்கு உதாரண வார்த்தைகள் ஃபுல், புல்,
புட், புஷ். அடுத்தது நான்காவது உச்சரிப்பு. இதே யூ என்ற எழுத்துக்கு நான்காவது விதமான உச்சரிப்பு ஊ என்ற உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள், உதாரண வார்த்தைகள்: ரூல், க்ரூட், ஜூன், ட்ரூத். அடுத்து இந்த யூ என்ற எழுத்துக்கு ஐந்தாவது விதமான உச்சரிப்பு என்ன என்று பார்க்க இருக்கிறோம். அந்த உச்சரிப்பு ஏ என்று சொல்லி. இதற்கு உதாரண வார்த்தை பெரி. பெரி என்றால் புதைத்தல் என்று பொருள். மண்ணை தோண்டி ஒரு பொருளை புதைப்பது பெரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஆறாவது விதமான உச்சரிப்பு யூ. இதற்கு முன்பதாக ஊ ஆகிய உச்சரிப்புகளை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது ஆறாவது உச்சரிப்பு யூ. அதற்கு உதாரண வார்த்தை டெப்யூட்டி, டெப்யூட்டி. அடுத்து ஏழாவது உச்சரிப்பு யூ. இதற்கு உதாரண வார்த்தைகள் மியூசிக், டியூன், ஹியூமன், ஃபியூச்சர். இந்த வார்த்தைகள் அந்த யூ என்ற உச்சரிப்பு கொண்டவை. அடுத்தது எட்டாவது விதமான உச்சரிப்பு இ என்று சொல்லி. எழுத்து யூ தான், யூ என்ற எழுத்து தான். ஆனால் கொடுக்கும் உச்சரிப்போ இ என்ற உச்சரிப்பு. அதற்கு உதாரண வார்த்தைகள் பிஸி, மினிட். அந்த மினிட் என்ற வார்த்தையில் வரக்கூடிய யூ என்ற எழுத்து இ என்று தான் உச்சரிக்கப்படுகிறது. இந்த உச்சரிப்புகளை சரியாக கவனித்திருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் மீண்டும் கேட்டு பாருங்கள். இந்த காணொலியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.